சுரேஷ் வேற சும்மா இல்லாம விஜய் சார் வேற வேண்டுகோள் வைக்கிறாப்புல. அதெல்லாம் எந்த பதவியும் வேணாம். திருப்பி பிடிங்கிடுவாங்க யாராவது சொல்லி. ஏற்கனவே ஜோசியர் குடுத்து பிடிங்கிட்டாங்க. இருந்தாலும் உங்க அக்கறைக்கு நன்றி. ஓகே, ஓகே. இது ஒரு ஸ்டண்ட் யூனியன் விழா மாரி தான் இருக்கு. ஆமா. எங்க பெப்சி விஜயன் மாஸ்டர், அப்புறம் இங்க நம்ம தமிழ் திரையுல உள்ள எல்லா ஹீரோக்களுக்கும் குருகுலம். இங்க பாண்டியன் மாஸ்டர். அங்க போகாம இங்க உள்ள வர முடியாது. ஸ்டண்ட் யூனியன் தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாருக்கும் என்னன்னா உங்க பாசம் தெரியுது. ஏன்னா நம்ம யூனியன் உள்ள ஒருத்தர் டைரக்டர் ஆயிருக்காரு. ஏன்னா ஸ்டண்ட் யூனியன்லேருந்து ஒரு மாஸ்டர் வந்து டைரக்டர் ஆகுங்கிறது மிகப்பெரிய கௌரவமான விஷயம். நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறது எல்லாம் ஒரு பாசத்தின் அடிப்படையில் வந்திருக்கீங்க. முதல்ல நன்றி. இசை புயல் கேள்விப்பட்டிருக்கோம், நடன புயல் கேள்விப்பட்டிருக்கோம், வைகை புயல் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தான் கேள்விப்படுறோம் பொன்னேரி புயல். பொன்னேரி புயல் புதுசா நல்ல பட்டம் தான். பொன்னேரி புயல் ஜோதி நல்ல ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத விட நல்ல ஒரு தகப்பனா நிற்கிறாருங்க. தன்னோட பையனை அவர் ஹீரோ வளர்த்து விடணும் அப்படின்ட்டு அவர் இன்னொன்று ஈக்குவல் பண்ணுறாரு. ஹீரோவும் பையன்தான், வில்லனும் பையன்தான். ஏன்னா நாளைக்கு சொல்லிடக்கூடாதுல்ல, எல்லாருக்கும் பையனை ஹீரோ பண்ணுறோன்னு ஆசை ஒரு சொல்லிடக்கூடாதுல்ல. ஓ இப்போ வில்லன் ஆக்கியிருக்கேன்ல. ஆமாம், அதனால் கொஞ்சம் நடுநிலையோடு இருக்கார் ஜோதி. ஆமாம், இது வந்து திருவண்ணாமலை ஜோதி நினைக்கிறேன். பவர்ஃபுல் ஜோதி அது. ஹிந்தியில் வீரு தேவ்கான் பெரிய இயக்குனர். அவர் ஸ்டண்ட் மாஸ்டர், அவர் ஃபைட் மாஸ்டர். அவர் வந்து ஃபூல் ஆர் காட்டு அப்படின்னு ஒரு படம், அதில் தான் பையன் அவர் தான் அஜய் தேவ்கான் தான் பையனை ஹீரோவாக்கி அந்த அந்த ஹீரோக்கு தான் ஃபஸ்ட்டு படம். அப்பா தான் டைரக்டர், அப்பா ஃபைட் மாஸ்டர். அந்த படம் பெரிய ஹிட்டு. இன்றைக்கும் அஜய் தேவ்கான் இன்றைக்கும் பெரிய ஹீரோ, இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஒரு ஹீரோ. இந்த மேடையை பார்க்கும்போது எனக்கு வீரு தேவ்கான் தான் ஜோதியாக தெரிறாரு. அடுத்து அந்த நம்ம அஜித் வந்து அஜய் தேவ்கான் மாதிரி பெரிய ஹீரோ வரணும். இந்த நேரத்தில் எங்கள் அஜித் சார்ட்டு ஒரு வேண்டுகோள் அவர்கிட்ட, நீங்கள் விஜிட் வைக்கும்போது நான் அஜித் வைப்பேன்ல, ரொம்ப கேப் விட்டுறாதீங்க. நம்ம நடிகர் பழைய கார்த்திக் இருக்கார்ல, கொஞ்சம் கேப் விட்டார், இன்னொரு கார்த்திக் வந்துட்டார். நீங்கள் அஜித் சார் ரொம்ப கேப் விட்டு கார் ரேச்சு சுற்றிட்டே இருந்தீங்கன்னா இந்த இப்போ அஜித்னு வந்துட்டார். ஒரு நடிகர் பேரில் இன்னொரு நடிகர் அதே பேரில் வராருன்னா நம்ம கேப் விடணும்னு அர்த்தம். அதனால் அஜித் சார் அந்த கார் ரேஸ்லாம் சீக்கிரம் வேகமாக முடிச்சுவிட்டு சீக்கிரம் வந்துருங்க. இல்லைன்னா அஜித்னு ஒரு அப்படி அடுத்த ஏகேன்னு வருவார், மிஸ்டர் டின்னு வந்தார்ல, ஏகேன்னு வருவாங்க. அப்புறம் அல்டிமேட்னு ஒருத்தர் வந்துடுவார். ஆனால் சீக்கிரம் வந்து படத்தை ஆரம்பிச்சுங்க. உங்கள் ரசிகர் ரொம்ப அவரோட எதிர்பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ விஜய் சார் அவர் சிஎம் ஆகிட்டார். நீங்கள் நடிகர் தான், ரசிகருக்காக நீங்கள் இது நடிக்கணும். உங்களை வச்சு தூண்டில் போடுவோம், சீக்கிரம் வந்துட்டோம் அவர். அப்புறம் இந்த மேட்டில் 2 பொண்ணுங்க சிலம்பாட்டம் ஆடினாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த சிலம்பு அப்படின்னா பெண் காலில் தான் இருக்கும், இன்னைக்கு பெண் கைக்கு வந்துருச்சு. அது பெண்ணோட சிலம்ப கையில் தூக்குனது தான் சிலப்பதிகாரம். இன்னைக்கு பொண்ணுங்க கையில் இந்த சிலம்பு தூக்கியிருக்காங்க, அதுதான் இந்த சிலம்பம். ஒரு அன்னைக்கு சிலப்பதிகாரம், இன்னைக்கு சிலம்பம். அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி இன்னொன்று, ஒரு ஃபைட்டு சொன்னாலே எங்களுக்கெல்லாம் தலைவர் ஞாபகத்துக்கு வந்துடும். இன்னைக்கு புரட்சித் தலைவர் ஆக்ஷன் ஹீரோ. அவர் ஆக்ஷன் ஹீரோ பெருசாக வெற்றி அடையிறதுக்கு காரணம் எங்கள் பெப்சி மாஸ்டரோட அப்பா சுவாமிநாதன்.
அதுக்கப்புறம் பாருங்க மாஸ்டர். அவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் மாஸ்டரா இருந்தாரு. அவரும் அரசியல்ல ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவரா வந்து உட்கார்ந்தாரு. நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் நிறைய படங்கள்ல மாஸ்டரா இருந்திருக்காரு. இன்னைக்கு அவரும் சிஎம் ஆயிட்டாரு. ஒரு குடும்பம் 2 சிஎம் உருவாக்கியிருக்கு. ஒண்ணே ஒண்ணு ஒரு ஒரு எல்லாரும் அரசியல்ல ஜெயிச்சிட முடியாது. முதல் நடிகனா ஜெயிச்சிட முடியாது. அந்த நடிகர்ல மக்கள் யாரு ஆக்ஷன் ஹீரோவோ, அந்த ஆக்ஷன் ஹீரோவை தான் அவன் தலைவனை ஏத்துக்குவான். ஒரு முதல்வரை ஏத்துக்குவான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரையுலகிலேயே முதல் ஆக்ஷன் ஹீரோ. அவரு சிஎம் ஆயிட்டாரு. அதுக்கடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டாரு. அவரும் ஆக்ஷன் ஹீரோ. இப்போ நம்ம தளபதி மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் சொல்லும்போது சந்தோஷமா இருக்குல்ல, அவர் ஆக்ஷன் ஹீரோ. அப்போ ஒரு நடிகர்கள் வந்து நாளைக்கு நாடாளுற அளவுக்கு முதல்வர் அந்த நாற்காலில் உட்கார்றாங்கன்னா அவங்க ஆக்ஷன் ஹீரோவா இருக்குங்கிறது தான் அடிப்படையா இருக்கு. அப்போ அவங்க அடிப்படையா இருக்கிறதுக்கு ஆக்ஷன் ஹீரோ அவங்க ஆக்ஷன் உருவாக்குறது யாரு? இந்த உட்காந்துருக்காங்க ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் தான். எம்ஜிஆர் முதல்வர் பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு பேட்டில் சொன்னார், நான் உட்கார்ந்துருக்கிற இந்த முதல்வர் நாற்காலியில் இந்த 4 காலில் ஒரு கால் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அப்படின்னாரு. இன்னொரு கால் சொல்ல மறந்துட்டாரு. அந்த இன்னொரு கால் தான் ஃபைட் மாஸ்டர். அத்தனை ஃபைட் மாஸ்டர். இன்னைக்கு விஜய் சார் ஒரு உட்காந்துருக்காருன்னா அந்த 4 காலில் ஒரு கால் உங்க கால். ஏன்னா இந்த அந்த ஆக்ஷன் ஹீரோ இமேஜ் வந்தால் தான் மக்கள் வந்து அதை ஒத்துக்குவாங்க ஃபஸ்ட்டு. அதனால் முதல் நாட்களில் ஒரு காலுக்கு இங்கே பல காலம் இங்கே உட்காந்துருக்கு. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் இசை 2 பாட்டுமே அந்த ஃபஸ்ட்டு இந்த மோட்டிவேஷன் சாங் சூப்பர். அப்புறம் அந்த பேத்தா சாங் இருந்துச்சு, என்னை விட்டு பிரிந்து விட்டால் நான் என்ன ஆவேன்ட்டு. நீ இல்லாமல் போனால் நான் என்ன ஆவேன். சூப்பர் சார். 3 நாளைக்கு அப்புறம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. மாஸ்டர் டி அவர்களுக்கு ரொம்ப பாராட்டு. அவருடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன். முதல்ல இந்த இதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லை, ஒரு யூனிட்டே பொறுப்பு. அவங்க பேர்லாம் சொல்லி ஒரு புகழ் வந்த உடனே மொத்தமாக தனது ஆக்கி கொள்ளாமல் அதை யார் யாருக்கு பங்கு இருக்கோ அவங்க பேர் சொன்னீங்க பாருங்க. மாஸ்டர் டி இன்னும் பெருசாக அவங்க ஜெயிச்சாங்க. அப்புறம் இந்த சிலம்பம் ஒன்று தான். எப்படின்னா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். கனான்னு ஒரு படம், அதில் ஒரு கிரிக்கெட் வீராங்கனையாக சிவகார்த்தினை வந்து அவங்கள மாஸ்டர் இருந்து உருவாக்கி வெற்றி வைப்பார். அப்புறம் பிகில் நினைக்கிறேன், அதில் ஃபுட்பால் தானே, ஃபுட்பால் அதில் பெண்களை ஃபுட்பால் விளையாட்டு அது நிறைய வீராங்கனையில் விஜய் சார் உருவாக்குவார். ஆமாம், நிறையா. ஆனால் ஒரு கிரிக்கெட் இருக்கும், கபடி இருக்கும், ஃபுட்பால் இருக்கும், எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு சிலம்பத்தில் ஒரு பெண்ணை ஒரு வீராங்கனையாக உருவாக்குற படம் சிலம்பம். எப்படி ஒரு கனா படம் வெற்றி அடைந்ததோ, எப்படி ஒரு பிகில் படம் வெற்றி அடைந்ததோ, அதேபோல் இந்த சிலம்பம் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.